ப்ரோ வணக்கம். வணக்கம், வணக்கம் பிரதர். ஐயா வந்து மாவட்ட செயலர் கூட்டத்த கூட்டியிருக்காங்க. வர்ற வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு உட்லண்ட் ஹோட்டல்ல வந்து கூட்டியிருக்காங்க. இந்த மாவட்ட செயலர் கூட்டத்துல வந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். இந்த மாவட்ட செயலர் கூட்டம் குறிப்பா கூட்டினதுக்கான முக்கிய காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல்ல வந்து எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் எல்லாருமே வந்து நல்லா உழைச்சிருப்பாங்க கூட்டணி கட்சிக்காக. அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இது அமைஞ்சிருக்கும். அடுத்து அரசியலை வந்து நம்ம எப்படி எடுத்து கொண்டு போகணும் அதுக்கான ஒரு அறிவுரை பூர்வம் வந்து மாவட்ட செயலர் கூட்டமாகவும் இருக்கும். ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தலைமைக்கு உண்டான பண்பை அவர் சரியா கையாளுறாருன்னு அர்த்தம். ஒரு தேர்தல் முடிந்த உடனே பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சூழ்நிலையில் இருந்திருக்கோம். கூட்டணி அரசியல் அதாவது கட்சி நிர்வாகிகள் பயணிக்கிறேன்ற போது மக்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குன்றதெல்லாம் களத்துல பார்த்திருப்பாங்க. அந்த மாவட்ட செயலர், மாநில பொறுப்பாளர்களா அதை அழைத்து ஒரு தலைமையை அழைத்து என்ன மாதிரியான கருத்து ஐயா சொல்ல போறாரு, இல்ல அந்த நிர்வாகிட்டு என்ன மாதிரி கருத்து வாங்க போறாருன்றதா உண்மையான ஒரு தலைமைக்கு உண்டான பண்பு. அடுத்த அரசியல் நகர்வை நாம் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது உண்மையா ஐயா கொடுத்திருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் கூட்டம் வரவேற்கக்கூடியது. ஆனா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டுறதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. அவர் பயந்துதான் இருக்கணும். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டினாவே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை 10வது தோல்வி அவர் கன்ஃபார்மா அதை வின் பண்ணிட்டாரு. அடுத்து 16வது தோல்விக்கு தேர்தல் சந்திக்க கூடாதுன்ற ஒரு நிலையை எடுத்துட்டார். இது பல்வேறு அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த விக்கிரவாண்டி தேர்தல் சந்திக்காம இருக்கிறது ஒரு தற்கொலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அரசியல் விமர்சகரும் பொதுமக்கள் அந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவர் அதை மீறி அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாலும் அங்க மிகப்பெரிய ஒரு பூகம்பம் தான் வெடிக்கும். அமைதியான சூழல் உருவாகிறது இனிமேல் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதிமுக தலையெழுத்து 2026 சட்டமன்ற தேர்தல். இப்ப நீ ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நீ கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய தொண்டனுடைய வருங்கால எதிர்கால நிலை என்ன ஆகும்? அதான் கேள்விக்குறியா இருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர் சீக்கிரம் மாவட்ட செயலர் கூட்ட மாட்டாரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்யறாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சின்னமா சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று வந்து சந்திச்சு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கழகத்தினர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இதை கட்சி வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து நெருங்கிட்டு இருக்கா? கண்டிப்பா ஐயா நிர்வாகிகளை அழைக்கிறாருன்னா சில செய்திகள் சொல்ல போறாருன்றது அர்த்தம். அதே மாதிரி சசிகலா அம்மையார் இந்த மாதிரி தொண்டரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னதும் நேற்று பிரஸ் மீட் சந்திச்சதும் வரவேற்கக்கூடியதுதான். இருந்தாலும் இந்த நடவடிக்கைகள் அந்த அம்மா ஏற்கனவே சிறையிலிருந்து வந்த போது எடுத்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஐயா கிட்ட இருந்த ஆட்சி பறித்து எடப்பாடி பழனிசாமி ஒப்படைச்சிட்டு போனாங்க. அந்த அம்மா வர்றதுக்குள்ளே ஒரு 4 வருஷத்துக்குள்ளாரே 5 வருஷத்துக்குள்ள என்ன நடந்தது, பல்வேறு நிகழ்வு நடந்தது இல்லையா? அந்த அம்மா சென்னையில் வந்தா போயிட்டு ஒரு 5 நாள் தனியா தங்கணும், யாரும் பிரஸ் இதுல சந்திக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடா இல்லையா? அப்பவே அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சிருக்கணும் நேரடியா. சந்திச்சு சட்டையை பிடிச்சிருக்கணும். நான் கொடுத்த இது முதலமைச்சர் பதவியில இருந்து நான் உன்னை வச்சுட்டு போனேன். இன்னைக்கு வந்து கட்சியை வந்து சீரழிச்சுட்டா, நீ உடனே வந்து இந்த கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல, நீ போயிரு, நான் வேற நாளா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு கேட்டுருக்கணும் சசிகலா. கேட்டிருக்கணும். அதுதான் அம்மா கிட்ட இருந்ததுக்கு அடையாளமே. இவ்வளவு லேட் விட்டதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி வளர்ந்துட்டாரு. இப்படி நேரா வளர்ந்துட்டாரு, ஸ்ட்ரைட்டா வளர்ந்து போயிட்டாரு. வளர விட்டாங்க. நம்ம காசு பணத்துல தான் நல்லா வளர்ந்துருக்காரு. ஆமா, காசு பணத்தால வளர்ந்துட்டாரு. வளர்ந்துட்டு பின்னாடி இப்ப பேசுறது அது ஒரு வகையில அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா பின்னடைதான் அந்த அம்மாவுக்கு. இருந்தாலும் இதை தொடரணும். ஓபிஎஸ் எப்படி பதவி கொடுத்த பதவி திருப்பி ஒப்படைச்சாரு, அந்த 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 எண்ணத்தை அந்த அம்மா மனசுல எடுக்கக்கூடாது. பசுமரத்தாணி போல அந்த அம்மா மனசுல வச்சிருக்கணும். ஓபிஎஸ் ஒரு விசுவாசி, உண்மையான விசுவாசி. அவர்கிட்ட இருந்து கொடுத்த பதவி நான் பறிச்சது என்னுடைய தவறுதான் அப்படின்றது பிரஸ் மீட்ல இதை ஒரு வாட்டி சொல்லணும். ஓபிஎஸ் கிட்ட இருந்து முதலமைச்சர் பதவியை பறிச்சு நான் எடப்பாடி கொடுத்தது என்னுடைய மிகப்பெரிய தவறுன்னு சொன்னா, தன்னுடைய தவறை ஏத்துக்கிறது பொதுவெளியில எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது வரவேற்பாங்க. அரசியல் ரீதியா சரி, அதிமுக இருக்கிற தொடரும் சரி, எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய தொடரும் சரி, எல்லாருமே வரவேற்பாங்க. அந்த அம்மா இன்னும் அதை வாய் திறந்து பேசலாமா? ஏன்னா இது நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் அந்த அம்மா இன்னும் வாய் திறக்க மாட்டேங்குது? ஓபிஎஸ் தானே ஆட்சி பண்ணாரு,
அந்த ஆட்சி பறிச்சு எடப்பாடி கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய துன்பத்தெல்லாம் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் சந்திச்சுட்டு வராங்க, தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வரோம் அப்படிங்கிறத அந்த அம்மா வந்து இன்னொரு பிரஸ் மீட்ல வந்து கண்டிப்பா சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். சசிகலா அவர் வந்து நேத்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, எல்லா நிர்வாகிகளையும் நான் சந்திச்சு பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, இன்னொரு நாளைக்கு வந்து பிரஸ் மீட்ல நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அதாவது 2026 தேர்தல் தேதி அறிவிச்சு பின்னாடி களத்துல இறங்குறது மிகப்பெரிய தவறு. இப்ப பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சாச்சு. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. இன்றிலிருந்து இன்னும் 4 மாதம், அதாவது இப்போ 1 மாசம் போயிடுச்சு, பாராளுமன்றம் முடிஞ்சு 2 மாசம் முடிஞ்சது. அடுத்த இன்னொரு 6 மாதத்துக்குள்ள அதிமுகவை வலுப்படுத்துவதற்குண்டான கட்டமைப்பை அனைவரும் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னா வந்து டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ், சசிகலா 3 பேரும் இணைஞ்சு செயல்படணும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கணும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கட்டமைப்பு வந்து உருவாக்கலாம். 2026ல வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரலாம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, யாரையுமே வந்து சேர்க்க மாட்டேங்கிறான்னு தானே சொல்றாரு. இவங்க எல்லாமே தயாரா தான் இருக்கிறாங்க. அதாவது புரட்சி தலைவி அம்மா என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க, அம்மா என்று சொன்னார்கள், தாய் என்று சொன்னார்கள், தெய்வம் என்று சொன்னார்கள். அந்த தெய்வம் தான் ஐயா ஓபிஎஸ் வந்து வந்து ஒரு சோதனையான நேரத்தில் வந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. அவர் வந்து உடனே திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த வேலையை இப்ப வந்து சசிகலா அம்மையார் வந்து முதலாக ஐயா ஓபிஎஸ் சென்று அழைத்து வந்து, அம்மாவுடைய ராஜ விசுவாசி ஐயா ஓபிஎஸ் தான், என்னுடைய ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தான் அவர் எனக்கு முன்னாடி தெரிகிறார், ஒரு நல்ல மனிதரா தெரிகிறார், ஐயா வைத்துக் கொண்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. இப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஓபிஎஸ் தான், எனக்கு வந்து எந்த பதவி ஆசை கிடையாது, அம்மா பின்னாடி இருந்து அனைத்துமே பார்த்துட்டு, நான் பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், எத்தனையோ மந்திரி சபையை நாங்க அமைச்சிருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு நாங்க மந்திரி பதவி கொடுத்திருக்கிறோம், எல்லாமே பார்த்துட்டோம், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 33 ஆண்டுகள் கட்டமைக்கப்பட்டு ஆட்சி கட்டில் இருந்த இயக்கம் இந்த அழிவதை, எடப்பாடி பழனிசாமி மூலம் அழிவதை நான் பார்க்க தயாராக இல்லை. அதனால் என்னுடைய வருங்கால தமிழக மக்களின் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னா அது ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு நீங்க அடுத்து தினகரன் போங்க. தினகரன் போயிட்டு அடுத்து மத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கட்சி நிர்வாகி, மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாரும் ஒருங்கிணைங்க. கடைசியாக எடப்பாடி பழனிசாமி வாங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதையா செய்ய மாட்டேங்கிறாங்க தம்மா. இப்ப நேற்று விட பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய என்ட்ரி வந்து ஆரம்பமாயிருச்சு, ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து எதையும் வந்து திமுக அரசு வந்து கேட்கல, நான் வந்து கேட்கிறேன், நான் ஒரு எதிர்கட்சியா கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி கேட்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு எதிர்கட்சியா கேட்கிறேன் அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வார்த்தை வந்து சாதகமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொஞ்சம் பயத்தை தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளவு நாள் அமைதியா இருக்குது, இப்ப வந்து நான் எதிர்கட்சியா இருக்கிறேன்னு சொல்றது ஒரு வகையில பின்னடைவுதான். ஒவ்வொரு முறையும் வந்து தமிழக மக்களுக்கு எதிர்ப்பா திமுக ஆட்சி எப்ப 2001 அமைச்சும் போது திமுக ஆட்சி வந்து சொன்ன வாக்குறுதியில 502 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாலும் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். அந்த வாக்குறுதி அன்னையில இருந்து தட்டி கேட்டிருக்கணும், பொது வழியில சொல்லியிருக்கணும், மேடை போட்டு பேசியிருக்கணும், அறிக்கை விட்டுருக்கணும், செய்தித்தாள்களை சொல்லியிருக்கணும், மீடியா மூலமா சந்திச்சிருக்கணும், கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். அவங்கதான் எதிர்கட்சி. இதை வந்து ஐயா தான் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐயா தான் வந்து ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா ஐயா தான் எல்லா திமுகவுடைய எதிர்ப்பா இருந்து ஒவ்வொரு அறிக்கை கொடுத்து இன்ன வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி வந்து இதுவரையிலும் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வந்து நீங்க வந்து அந்த வாக்குறுதிகளை வந்து நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லவே இல்லை. தொடர்ந்து ஐயா தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாக்குறுதி எல்லாம் நீங்க கொடுத்தீங்க, நீங்க மக்களை வந்து ஏமாற்றல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அறிக்கை மூலியமா அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பு மூலியமா சொல்லிட்டே வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா, திமுக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பொதுச் செயலாளரா இருந்துக்கிறலாம் அப்படிங்கிற நினைப்புலதான் இன்னைக்கு இருக்கிறார் போல. அர்ப்பணிக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரில கொடைபிடிப்பானோ அந்த மாதிரி தெரியாம கொடுத்த பதவியே வேற யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சின்னாபின் ஆகிட்டு இருக்கிறார். இதுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் உடைய தலைமையில அனைவரும் ஒன்றிணைந்து கழகத்தை வலுப்படுத்துவதற்கு என்ன தேவையோ, என்ன முயற்சிகள் தேவையோ அந்த முயற்சியை வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், விரைந்து செயல்படணும். அதை தான் தொடர்ந்து வந்து இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்களே வந்து இப்ப ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பு போது பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி மட்டும் அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு பாரு. பக்கத்துல இருக்க அந்த முன்னாள் அமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா முகம் ஒரு மாதிரியா வாடினது மாதிரி போயிடும். என்னையே இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்காரு, கட்சியை ஒண்ணு சேர்க்க விட மாட்டார் போல, இவர் இப்படி பேசிட்டு இருந்தா நம்மளாம் வந்து என்னைக்கு நம்ம எம்எல்ஏ ஆகுறது, அமைச்சர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கனவுல அந்த எடப்பாடியுடைய பழனிசாமி பேச்சு அவங்கள யாரும் ரசிக்கல, விரும்பல.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒவ்வொருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? ஏற்கனவே 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமை இருந்திருந்தால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கோம். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மிகப்பெரிய தவறு. அப்படி இருக்கும்போது 2024 மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டு இருக்கிறாருன்றது அந்த முகத்தில் எல்லாருடைய முகத்துல தெரியுது. அதுதான் எல்லாமே முகத்துல கரி பூசின மாதிரி அப்படியே கருப்பா தெரியுது. எல்லாருடைய முகம் பார்த்தா பிரைட்டா இல்ல, கரி பூசின மாதிரி பிளாக்கா இருக்கு. இப்ப அதிமுகவுக்கு ஒரு நான் தான் தலைமைன்னு சொல்றாங்களா? 40க்கு 40 அப்ப நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்து போயிடுச்சு அதிமுக. இவரு ஒரு நல்ல தலைமையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? கட்சி இந்த அளவுக்கு வந்து 40க்கு 40 தோத்து போயிடுச்சு. நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம கலந்து ஒரு ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுவரையிலும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினது கிடையாது. இந்த 40க்கு 40 தோத்து போனதை பத்தி ஒரு விரிவான அறிக்கை வந்து வெளியில வந்தது கிடையாது. எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அந்த பாராளுமன்ற தேர்தலை செஞ்சிருக்காங்க. அவருக்கு நல்லா தெரியும். இதுக்கு சும்மா நாம ஏதாவது பேசுறா எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்கப்பா, சமூக வலைதளத்தை பரப்பிட்டுறாங்கப்பா, அவருக்கே ஒரு பயம் இருக்கு. அதெல்லாம் கூட்ட மாட்டேங்கிறாரு. இருக்கு பயம் இருக்கு. எடப்பாடி நிறைய பயம் இருக்கு. இங்க வந்து ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு உள்ள வந்துருவாரோ என்னமோங்கிற பயம் வந்து நிறைய இருக்கு எடப்பாடிக்கு. அதனாலதான் அவர் கூட்ட மாட்டேங்கிறாரு. அவருக்கே தெரியும் நாம சொல்லதான் எல்லா மாவட்ட செயலாளர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டா நம்ம அதிமுக தொண்டர்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அதனால திமுக வந்து 40க்கு 40 ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அந்த முகத்துக்கு முன்னாடி தெரியுது. ஏதோ சொல்ல வராரு, ஆனா மறைக்கிறாரு. நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா அதிமுக 40க்கு 40 தோத்தது பத்தி அவர் கவலைப்படவே கிடையாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு திமுக 40 ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஸ்டாலின் கொடுத்த அஜெண்டாவை கரெக்டா பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதுல ரொம்ப பூரிப்பா இருக்காரு. அப்பா, நம்ம மேல இனிமே எவனும் நம்ம வந்து விசாரணை நடத்த மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நீ மீச வச்ச ஆம்பளையா, வேட்டி கட்டின ஆம்பளையா, உனக்கு வெக்கமான சூடு சோறுனா இருக்கான்ட்டு. இன்னைக்கு நாம கேட்க போறோம். ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார் தேர்தல் முன்னாடி? நான் ஆட்சிக்கு வந்தா 90 நாட்டுல கொடநாடு வழக்குல சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து குற்றவாளிக்கு வந்து உறுதியாக நிறுத்துவேன் என்று சொல்லிட்டு தான் அந்த ஆட்சிக்கே வந்திருக்கிறார். மக்கள் அதை நம்பிதான் ஓட்டு போட்டுக்கிறார். இன்னைக்கு நாம கேட்கலாம் எடப்பாடி இது ஸ்டாலினை பார்த்து, உனக்கு வெக்க இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா? நீ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? நீ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தானே, உனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு தானே? ஏன் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்து பல தவறுகளை செஞ்சு அவர் வந்து கண்டுபிடிக்காம இருக்க? இது அரசியலோட முன்னுதாரணம் இல்லையா? எடப்பாடி நீங்க அரசு பண்ணி உள்ள தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி 40க்கு 40 திமுக ஜெயிச்சிருக்கு? அதை யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவோம்?